வணக்கம். வேட் ஆஃப் த டே. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு குருகுலம். அந்த குருகுலத்தில் குரு தன்னுடைய சீடர்கள் எல்லாத்துக்கும் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. பாடம் நடத்திக்கிட்டோம்னா அன்னையோட போர்ஷன் என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்தை பற்றி நம்ம பேச என்னங்கிறத சொல்ல போகிறோம். அந்த ஞானம் நமக்கு எந்த வகையில் எந்தெந்த இடங்களில் நமக்கு உதவுது அப்படின்னு சொல்லி குரு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப நற்செயல்கள் தீய செயல்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது அதில் ஒரு சீடன் இருந்துச்சு, குருவே இந்த நற்செயல்கள் தீய செயல்கள்னு சொல்கிறீங்களே, இது எல்லாமே யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னோனையும் குரு சொல்கிறார், இது இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னோனையும், இறைவனால் கொடுக்கப்பட்டதை ஏன் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்குறீங்க, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொன்ன உடனே இவர் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே, சரி இன்னைக்கு நான் எடுக்க வேண்டிய போர்ஷன் ஞானம், அதனால் இந்த கிளாஸை நாளைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை முடிச்சுட்டு போயிடுறாரு. இப்போ டெய்லி அந்த குருகுலத்தில் நைட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுக்கறது வழக்கம். இப்படி இருக்கிறப்ப இந்த குரு இந்த பால் கொண்டு போய் சப்ளை பண்ணுறவரை கூப்பிட்டு, எல்லாத்துக்கும் பால் கொடுங்க, அந்த கேள்வி கேட்ட பையனுக்கு மட்டும் ஒரு கிளாஸில் சாணியை கரைச்சி கொடுத்துருங்க அப்படின்றாரு. சாணி என்ன குருவே அப்படின்னு சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சரி அப்படின்றாரு. உடனே அதே மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த பையன் வாங்கி அதில் சாணி கலந்தது, மற்ற எல்லாத்துக்கும் பால் இருக்கு. அதில் உனக்கு கோபம், காலையில் நம்ம குருவை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால அவர் இப்படி பண்ணுறாருன்ட்டு கோபமாக அன்னாருமே அதை கேட்டுடணும் அப்படின்ட்டு அன்னாருமே சத்தமாக கோவப்பட்டு குருவை கூப்பிட்டு அந்த இடத்துல எல்லாருமே படுத்திருந்தவங்களாம் எழுந்திரிச்சு அந்த குழந்தைகள் எல்லாம் உட்காந்து என்னன்னு பார்க்கும்போது, எனக்கு மட்டும் சாணியை கரைச்சி ஏன் கொடுத்தீங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் பால் கொடுத்துருக்கீங்கல்ல, நான் காலையில் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்கையும், அப்போ குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, காலையில் நான் உங்களுக்கு எடுக்காமல் விட்ட போர்ஷனுக்கு பேர் ஞானம், அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். தம்பி, நீ காலையில் கேட்டதுக்கும் இதுதான் பதில். என்னன்னா, பசுகிட்ட இருந்து தான் சாணமும் வருது, பால் வருது, நீ ஏன் பாலை குடிக்கிற, சாணத்தை குடிக்க மாட்டேங்க, பதில் சொல்லு அப்படின்னோன்னையும் அவன் அப்போதான் தன் தவறை உணர்றான். ஓ அப்படின்னு, இதுக்கு பேர் தான்ப்பா ஞானம். நம்ம உலகத்துல இறைவன் நம்மளை எல்லாரையும் படைக்க விட்டுருக்காப்புல, நல்ல செயல்கள் தீய செயல்கள் எல்லாம் இருக்கு. நம்ம அதை பிரித்து ஆராய்ந்து அது நல்ல செயல்களை நடக்கிறதுக்காகத்தான் இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான். அந்த ஞானத்தை நம்ம எல்லா விஷயங்களையும் செயல்படுத்தும் போது எல்லா நல்ல செயல்கள் எது, தீய செயல்கள் எதுன்னு தெரிஞ்சு நம்ம நடந்துக்கிடலாம். அதனால நம்ம ஞானத்தோடு நடந்து நல்ல செயல்களை செய்து நல்லவர்களாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இப்படிதாங்க. இதுதான் மெசேஜ். என்ன அப்படின்னா, சின்ன விஷயம்தான், நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுங்கிறத ஒரு நிமிஷம் நிதானமா கண்ணுக்கு முன்னால பார்த்து நம்ம ஞானமா நடந்துக்கிட்டாலே போதுங்க, நமக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.